அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இதில் வீக்லி லெவல்ஸ் மந்த் முடிஞ்சதுனால மந்த்லி லெவல்ஸ் ரெண்டுமே பார்த்துருவோம் இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பொசிஷன் கிளாஸ் டீட்டெயில்ஸ் நான் எல்லாருக்குமே சென்ட் பண்ணிட்டேன். சில பேர் ஃபோன் நம்பர் இதில் இல்லாதனால மெயில் பண்ணி மெயிலில் எல்லாம் ஃபோன் நம்பர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கும் நான் அந்த நம்பர்லாம் அனுப்பிச்சிருக்கேன். செக் பண்ணி பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நான் அனுப்பிச்சிருக்க டேட்டா அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா இந்த கிளாஸ்க்கு வரணும்னு அவசியம் கிடையாது. தெரியல, அதை பற்றி படிக்கல அப்படின்னாங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ணி கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஃபுல்லி மேக்ஸு ப்ளஸ் தியரி பொசிஷனுங்கிறது. ஏன்னா அது ஆப்ஷன் பேஸ், ஆப்ஷன் பையிங் கிடையாது. ஓகேங்களா? சரி, அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீக்லி லெவல் பார்க்கலாம், அப்புறம் மந்த்லி லெவல் செக் பண்ணலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீக்கான லெவல் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? 22,428 போனால் செல்லு, ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு 21,182 தான் பை. மார்க்கெட் என்ன நடந்திருக்கு இந்த வீக்கு பாருங்க. இங்கிருந்து போன மார்க்கெட்டு இங்கே கரெக்டாக பாருங்க. இங்கே போயிட்டும் எவ்வளோ பாயிண்ட் கீழே இறங்கியிருக்காப்புல? 80-90 பாயிண்ட் இறங்கியிருக்காங்க. கரெக்டுங்களா? ஆனால் நம்ம மினிமம் 100 பாயிண்ட் சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல விட்டுருங்க, அது அந்த இடத்துல முடியல. ஓகே, டார்கெட் அங்கே பாருங்க. அடுத்தது நம்ம டார்கெட் மினிமம் 100 பாயிண்ட் கொடுக்காம மார்க்கெட் இது பண்ணுறாங்க பாருங்க. நல்ல மினிமம் நமக்காகவே இந்த டார்கெட் வந்த மாதிரி இருக்கு. பார்த்தீங்களா? இங்கிருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி மேலே போனது வீக்லியில். ஓகேங்களா? நம்ம டார்கெட் மினிமம் டார்கெட் 100 பாயிண்ட் உறுதியாக கிடைச்சிடும். ஓகேங்களா? சரி, அடுத்தது எட்ஜிங் இல்லாமல் இதை பண்ணக்கூடாது. பேங்க் நிஃப்டி வீக்லி லெவல்ஸ். பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோம் பாருங்க. சேம் பேங்க் நிஃப்டியும் ரெண்டு வேல்யூ, இதில் இந்த வேல்யூ மிடில் ஒரு வேல்யூ கொடுத்துருந்தேன். 47,882க்கு மேலே இருந்தால் அடுத்தது இந்த இடத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அங்கேருந்து போனால் செல்லு, இங்கிருந்து போனால் பை அப்படின்னா. இங்கே பாருங்க என்ன ரேஞ்சில் எவ்வளோ பாயிண்ட் நடந்திருக்கு பாருங்க. 450-500 பாயிண்ட் இங்கே போகிறது, கீழே இறங்குது, இங்கே வருது, மறுபடியும் மேலே 500 பாயிண்ட் இருக்குது. எகைன் பாருங்க. இப்போ வீக்கும் எதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணுறாங்க, செல்லிங் எடுத்து இப்போ ஜஸ்ட் இன்னைக்கு இந்த இது. ஆனால் நம்ம இது வீக்லி லெவல் புதன்கிழமையோட முடிஞ்சு போச்சு இதனுடைய சாப்டர் நமக்கு. ஏன்னா எக்ஸ்பைரி முடிஞ்சிச்சுன்னா இதுக்கு வேல்யூ கிடையாது. அடுத்தது இன்னொரு வேல்யூ வரும். இதுக்கு நான் வியாழக்கிழமை அப்லோட் பண்ணியிருக்கணும் இந்த வேல்யூஸ். நான் வீக்லி சாட்டர்டே சண்டே தான் ஃப்ரீயாக இருக்கிறதுனால அன்னைக்கு நான் லெவல் செட் அப்டேட் பண்ணுறேன். அப்போது 500 பாயிண்ட் இதில் கிடைக்கிது. அதுக்கு தான் மிட் பாயிண்ட் இந்த இதுவும் கொடுத்து சப்போர்ட் லெவலில் இந்த லெவலில் கொடுத்துருந்தேன். அப்போது இங்கேருந்து எடுக்கிறது, இங்கேருந்து ஏறுறதும் உங்களுக்கு 500 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இங்கே போயிட்டு செல் ஆகிறது 250 பாயிண்ட். அது மினிமம் வீக்லியில் அது உறுதியாக கிடைச்சிரும். அது நீங்கள் இத்தனை நாள் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, அது கிடைக்கும். ஓகேங்களா? உறுதியாக பாருங்க. இங்கேருந்து போயிட்டு 250 பாயிண்ட் கிடைச்சிடும். ஓகேங்களா? இது வீக்லி லெவல்ஸ். இப்போ மந்த்லி லெவல்ஸ் நம்ம மந்த்லி லெவல் மந்த் பிகினிங்லேயே கொடுத்துட்டோம். மந்த்லி லெவல் பார்க்கலாம். நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோம்? நான் 21,888 போனால் செல்லு, 22,888 இது டைப்பிங் மிஸ்டேக்கு, அதில் போட்டிருக்கோம் ஆல்ரெடி. டைப்பிங் மிஸ்டேக் இது. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது 21,952 21,722 தான் பை. மார்க்கெட்டு இங்க இருந்து மார்க்கெட் ஏறின மார்க்கெட்டு போயிட்டு செல் ட்ரிகர் ஆகாம அங்க எக்ஸாக்டா என்ன புள்ளி பாருங்க, லோ என்னன்னு போய் செக் பண்ணி பாருங்க. இந்த மந்த் நம்ம புள்ளியில அப்படியே எக்ஸாக்டா இந்த புள்ளியில தான் ரிவர்சல் ஆகுது மார்க்கெட். நம்ம நியூஸோ ஏதாவது நமக்கு தெரியுமா மார்க்கெட்ல? இந்த நியூஸ் வார் வந்துச்சு அது இதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் நம்பவே கூடாது. மார்க்கெட்ல மேக்ஸ் மந்த்லி லெவல் கரெக்டா நம்ம பொசிஷன் லெவல் திரும்புது. ஓகேங்களா? எவ்வளவு பாயிண்ட்? கிட்டத்தட்ட 800 பாயிண்ட் பக்கம் சம்திங் கிடைச்சிருக்கும். 800 பாயிண்ட் வித்தின், அது எத்தனை நாட்களுக்குள்ள? ஒரு 1 வீக் 7-8 டேஸ், 2 வீக்குள்ளே இவ்வளவு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. கரெக்டுங்களா? இதுதான் மந்த்லியினுடைய பவர். அப்போ நான் ஏற்கனவே போன வீடியோல சொல்லியிருந்தேன், வீக்லியை விட மந்த்லி பவர், மந்த்லியை விட இயர்லி பவர். வீக்லியில மந்த்லி லெவல் மேட்ச் ஆயிடுச்சுன்னா மந்த்லி லெவல் தான் ரெஸ்பெக்ட் பண்ணும். புரியுதுங்களா? அப்போ ஏன் வீக்லியில் அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கணும்? எங்க சப்போர்ட் கிடைச்சாலும் பை சைட்ல எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு தான் காத்துக்கிட்டு இருப்போம். கரெக்டுங்களா? அப்போ இந்த வீக் செல் கிடைச்சது 100 பாயிண்ட் கிடைச்சோடனே புக் போட்டு வெளியே போயிருக்கணும். நிஃப்டி வீக்லி லெவல்ஸ் முன்ன பாத்தீங்களா? அதுதான் காம்பினேஷன் ஆஃப் ட்ரேட்ஸ் பொசிஷன் லெவல்ஸ். இது நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பாருங்க, சூப்பர். செல் 48,642 பாருங்க. அங்க இருந்து எவ்வளவு பாயிண்ட்? 2000 பாயிண்ட் இறங்கிருக்கு. எகைன் பாருங்க, இன்னைக்கு போயிட்டு அந்த பிரைஸ் டச் பண்ணும் போதும் இன்னைக்கும் அந்த பிரைஸ் மந்த்லி வேல்யூ என்ன பண்றாங்க? 600 பாயிண்ட் ப்ராஃபிட். பாத்தீங்களா?
இதுதான் ஏன் அந்த வேல்யூ போனாவே அதை ரெஸ்பெக்ட் பண்ணது அப்படின்னா, பங்குச்சந்தைங்கிறது மேக்ஸ் கணக்கு தாங்க பங்குச்சந்தை. மற்றபடி இண்டிகேட்டர், பிரைஸ் ஆக்ஷன், இதெல்லாம் நமக்கு செகண்டரிங்க. அதெல்லாம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் அடுத்தது. ஓகேங்களா? அதனால இது எட்ஜிங் இல்லாம தயவு செய்து பண்ணாதீங்க. எகென்ஸ்டா போச்சுனாக்கல எட்ஜிங்ல நம்ம வந்து சேஃபா இருந்து எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? அதனால தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சாரி, நெக்ஸ்ட் அடுத்த இதுக்கான லெவல்ஸ் வந்து நான் சாட்டர்டே சண்டேல மந்த்லி லெவல்ஸும் வீக்லி லெவல்ஸும் அப்டேட் பண்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.